இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் சினி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸா இருக்கட்டும், ஒரு செலிபிரிட்டிஸோட பர்த்டே பயோகிராஃபியா இருக்கட்டும், நிறைய விஷயத்த வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து இன்னைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஸோ நார்மலாகவே சினிமாவில் ஹீரோ அப்படின்னா என்ன மாதிரிலாம் இருக்கணும்? இப்போ நம்ம மைண்டுக்குள்ளே நிறைய இமேஜினேஷன் போகும். ஃபேர் ஸ்கின்னாக இருக்கணும், ஹைட்டாக இருக்கணும், நல்ல ஜிம் பாடியாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு நம்மளுக்கு மைண்டில் வரும். ஏன்னா வந்துட்டு நம்ம சொசைட்டி வந்துட்டு இதை தான் நம்ம மைண்டில் வந்துட்டு ஒரு ஃபார்முலா மாதிரி செட் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் இது எதுவுமே தேவை கிடையாது. நல்ல ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு கண்டென்ட் வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு ஒரு நல்ல டேலண்ட் இருந்தால் போதும் அப்படின்றத நிரூபித்த ஒருத்தர் வந்துட்டு தமிழ் சினிமாவில் இருக்காங்க. ஸோ அவருக்கு வந்துட்டு தமிழ் சினிமாவில் ஒரு வாய்ப்பு கிடைச்சதா இருக்கட்டும், அவர் இப்போ வரைக்கும் வந்துட்டு நல்ல ஒரு முன்னணி நடிகராக இருக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்துட்டு அவரோட லைஃப் ஜேர்னியில் நிறைய கஷ்டங்கள், நிறைய எதிர்பார்ப்பு, இதெல்லாம் தாண்டி தான் வந்துட்டு அவர் சக்ஸஸ்ன்ற ஒரு விஷயத்துக்கு வந்திருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட நடிகர் தான் வந்துட்டு நடிகர் யோகி பாபு அவர்கள். ஸோ சினிமாக்குள்ளே வர்றது அப்படின்றது எல்லாத்துக்குமே வந்துட்டு அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அப்படி வந்துட்டு யோகி பாபு அவர்கள் ஃபர்ஸ்ட் சினிமாக்குள்ளே வர்றதுக்கும் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்துட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ அவர் இருக்கிற நிலைமையில பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு சினிமா, எந்த ஒரு ஜெனர் எடுத்தாலும், அதாவது கண்டென்ட் பேஸ்டான ஃபிலிம்ஸாக இருந்தாலும் சரி, ஆக்ஷன் த்ரில்லர், ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட், இந்த மாதிரி எந்த ஒரு ஃபிலிமா எடுத்தாலும் கண்டிப்பாக இவரோட கேரக்டர் அப்படின்றது ஒன்று இல்லாமல் அந்த சினிமா ரிலீஸ் ஆகிறது கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு இவர் எப்படி டாப்பில் போனாருன்னு தெரிஞ்சுக்கணும் தானே. ஸோ இவர் சினிமாவில் வந்துட்டு ஆரம்பத்தில் நிறைய வாய்ப்புகள் வந்துட்டு தேடி இவருக்கு ரொம்ப கம்மி வாய்ப்புகள் தான் வந்துட்டு கிடைச்சது. 2 சீன்ஸாக இருக்கட்டும், இல்லை அதில் 3 டைலாக், ஒரு சைட் சீன், யாருக்குமே கண்ணுக்கு தெரியாத ரோல்ஸ் கூட வந்துட்டு இவர் நிறையா பண்ணியிருக்காரு. ஸோ அந்த டைம்லலாம் வந்துட்டு என்னடா இவ்வளோதான் கிடைச்சிருக்கே அப்படின்னு வந்துட்டு அப்படியே இருந்துடாம கிடைக்கிற அந்த 1-2 சீனை நம்ம நல்லா பயன்படுத்தணும் அப்படின்ற ஒவ்வொரு முயற்சியும் பண்ணி தான் வந்துட்டு இவர் தமிழ் சினிமாக்குள்ள நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான நடிகராக வந்துட்டு இப்போ இருக்காரு. ஸோ அப்படி இவருக்கு ஆரம்ப காலத்தில் வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா அமீர் அப்படின்ற ஒரு டைரக்டர், அவங்களோட படத்துல தான் வந்துட்டு இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஆனால் அது ஒரு சின்ன ரோல் தான். அதுக்கப்புறம் சுப்பிரமணிய சிவா அவரோட படமான யோகி படத்துல இவருக்கு ஒரு கேரக்டர் கொடுக்குறாங்க. அந்த படத்துக்கு அப்புறம் தான் வந்துட்டு பாபு அப்படின்ற இவரோட பேர் வந்துட்டு யோகி பாபு அப்படின்னு தமிழ் திரையுலகம் முழுக்கவே வந்துட்டு பிரபலமாக ஆரம்பிச்சது. ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் வந்துட்டு இவருக்கு நிறைய காமெடி சீன்ஸ் இருக்கிற ஒரு காமெடி ஆக்டர் அப்படின்ற ஒரு ரோல் வந்துட்டு நிறைய படத்துல வந்துட்டு கிடைக்குது. ஸோ அந்த ரோல் எல்லாத்தையும் வந்துட்டு இவர் ரொம்ப நல்லாவே வந்துட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாரு. ஒரு காமெடியனுக்கு இருக்கிற சவால் என்ன? ஒரு காமெடி ஒரு தடவை போட்டா வந்துட்டு நல்லா இருக்கும், அதே 2-3 தடவை போட்டா அது வந்துட்டு வெறுப்பா மாறிடும். இவரோட ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு காமெடியும் வந்துட்டு மக்கள் ரசிக்கிற அளவுக்கு வந்துட்டு இவர் டெலிவர் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுதான் அவரோட சக்சஸோட ஒரு காரணமா கூட வந்துட்டு இருக்கு. 2010க்கு அப்புறம் அவர் நடிச்ச நிறைய படங்கள், காக்கி சட்டை, மான் கராட்டே, ரெமோ, இந்த மாதிரி ஒவ்வொரு படத்துலயும் வந்துட்டு அவரோட காமெடிக்காகவே நிறைய பேர் மூவிஸ் போய் பார்த்த ஒரு காலங்களும் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் இவர் வந்துட்டு நல்ல ஒரு டாப் ஆக்டரா வந்துட்டு மாற ஆரம்பிச்சாங்க. குறிப்பா இவருக்கு நிறைய வந்துட்டு வாய்ப்புகள் கொடுத்த டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நெல்சன் திலீப் குமார். ஸோ அவரோட ஸ்கிரீன் பிளேயோட ஸ்டைலும் அண்ட் யோகி பாபு அவர்களோட காமெடி ஸ்டைல், இது ரெண்டுமே தியேட்டர்ஸ்ல ரொம்ப பிரம்மாண்டமா வந்துட்டு நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் வந்துட்டு இதுக்கப்புறம் அவர் கோலமாவு கோகிலான்னு ஒரு படம் நடிச்சது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுல நயன்தாரா அவர்கள் தான் வந்துட்டு ஹீரோயினா இருந்திருப்பாங்க. அது வந்துட்டு ஒரு டார்க் காமெடி அந்த மாதிரி ஒரு மூவி. இதுல வந்துட்டு ஒரு ஒன் சைட் லவ் கேரக்டர்ல அவர் நடிச்சிருப்பாரு. இவ்வளோ நாள் அவர் ஒரு காமெடியனா பண்ணதுக்கும் இப்படி ஒரு கேரக்டருக்கும் வந்துட்டு டோட்டலி டிஃப்ரெண்ட். அந்த படம் இப்போ வரைக்கும் இவரோட கேரக்டர்ஸ்க்காகவே நிறைய மீம் டெம்ப்ளேட்ஸ்ல சோஷியல் மீடியால அலைவா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு டாக்டர் படத்தில் இவர் இன்னொரு காமெடி ரோல் வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. அந்த டாக்டர் படமே வந்துட்டு மோஸ்ட்லி சீரியஸான சீன்ஸ் தான் வந்துட்டு நிறையவே இருந்திருக்கும். அதில் இன்னும் ஹியூமருக்காக நிறைய ஆக்ட்ரஸ் இருந்தாலும் யோகி பாபு அவர்கள் வர ஒவ்வொரு சீனுமே வந்துட்டு நிஜமாவே தியேட்டர் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு வயிறு குழுங்க சிரிக்க வச்ச காமெடி சீன்ஸில் வந்திருப்பாரு. ஸோ அவர் வந்துட்டு 1 இல்லை 2 இல்லை நடித்த நிறைய படங்கள்ல அவரோட காமெடிக்கு அப்படின்றது நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு மாதிரி மற்ற காமெடியன்ஸை விட இவரோட காமெடி அப்படின்றது ஒரு தனித்துவமான விஷயமா இருக்கும்.
இருக்கும். அதுக்கப்புறமா நடிச்ச பீஸ், லவ் டுடே, ஜெயிலர் இந்த மாதிரி நிறைய முன்னணி நடிகர்களோட படத்துல அவங்களையும் தாண்டி இவரோட காமெடிக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு உலகத்தையே இவர் வந்துட்டு உருவாக்கி வச்சிருக்காரு. ஸோ இப்போ நம்ம எந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தாலும் ரஜினிகாந்த் அவர்களோட படமா இருந்தாலும், கமல்ஹாசன் படமா இருந்தாலும், தனுஷ் படமா இருந்தாலும், விஜய் படமா இருந்தாலும், அஜித் படமா இருந்தாலும், வேற யார் படமா இருந்தாலும் அதுல கண்டிப்பா காமெடி ரோல் இல்லைன்னா ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்துட்டு யோகி பாபு அவர்களுக்கு இருக்கும். ஸோ அப்படி அவருக்கு தமிழ் சினிமால தனக்குன்னு ஒரு தனி இடத்தை அவர் வந்துட்டு உருவாக்கி வச்சிருக்காரு. அங்க வந்துட்டு அவர் காமெடியனா மட்டும் இல்லாம ஹீரோவாவும் வந்துட்டு படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாரு. அதுல ஃபர்ஸ்ட் படம் பாத்தீங்கன்னா மண்டேலா. அந்த கதையில பாத்தீங்க அப்படின்னா கிராமத்துல இருக்கிற ஒரு பார்பரா தான் இவரோட கேரக்டர் வந்துட்டு இருக்கும். அப்படி அதுவும் வந்துட்டு ஒரு காமெடி கலந்த ஒரு கேரக்டரா தான் வந்துட்டு டைரக்டர் கொடுத்திருப்பாரு. அந்த கேரக்டர் மூலியமா நம்ம ஓட்டோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு ஒரு சோஷியல் மெசேஜ் வந்துட்டு டெலிவர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு அவரோட ஹீரோ அப்படின்ற ஒரு கெரியருக்கு சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்ச முதல் படமா இருந்தது. அண்ட் அதை தொடர்ந்து இப்போ வந்துட்டு நிறைய படங்கள் யோகி பாபு நடிச்சுட்டு வராரு. அண்ட் ரீசெண்டா நம்மளுக்கு தெரியும் ஒரு நியூஸ் கூட வந்தது இல்லையா, கமல்ஹாசன் அவர்களோட தசாவதாரத்துல அவர் 10 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்ல நடிச்சிருப்பாங்க. ஆனா யோகி பாபு அதுக்கும் வந்துட்டு தாண்டி 11 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்ல ஒரு படத்துல நடிக்க போறதா நியூஸும் வந்துச்சு. ஸோ தொடர்ந்து சக்சஸ் அப்படின்ற கெரியருக்கு இவரோட வாழ்க்கை வந்துட்டு நகர்ந்துட்டே இருக்கு. தமிழ் சினிமால நிறைய காமெடியன்ஸ், நிறைய முன்னணி காமெடியன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்த காலத்தை தாண்டி இப்போ வந்துட்டு இருக்கிற காமெடியன்ஸ்ல ஃபர்ஸ்ட் டாப் லிஸ்ட்ல இருக்கிறது வந்துட்டு யோகி பாபு அவர்கள் தான். ஸோ இவங்களோட இந்த பயணம் அப்படின்றது தமிழ் சினிமாக்கு இவங்க வந்து அந்த ஜேர்னி அப்படின்றது வந்துட்டு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. கிடைச்ச சின்ன சின்ன கேரக்டர்ஸ்ல இருந்து அப்படியே ஒரு படியா வந்துட்டு உயர்ந்து இப்போ ஒரு டாப் காமெடியனா இருக்காரு. இதுக்கு எல்லாமே காரணம் அவர் கொடுத்த ஒவ்வொரு காமெடி, அதுல இருக்கிற யூனிக்னஸா இருக்கட்டும், பெரிய பஞ்ச் டைலாக் இல்லாம நார்மலா ஒரு விஷயத்தை நம்ம டெலிவர் பண்ணும்போதே அதுல எப்படி வந்துட்டு ஹியூமர் கொண்டு வரலாம், இந்த மாதிரி அவர் யோசிக்கிற திறமை தான் வந்துட்டு நிறைய டைரக்டர்ஸ் கிட்ட நல்ல ஒரு வரவேற்பு வந்துட்டு இருந்தது. இதனாலே அவருக்கு நிறைய சினிமா சான்சஸும் வந்தது. இந்த சினிமாவோட ஆரம்ப கட்டத்துல எவ்வளவோ பேர் உருவ கேலியா இருக்கட்டும், முக கேலியா இருக்கட்டும், நிறைய வந்துட்டு அவமானங்களை இவர் சந்திச்சாரு. ஆனா இது எதுவுமே அவர் வந்துட்டு எந்த இடத்துலயுமே ஸ்டாப் பண்ணாம இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனா தன்னோட லைஃப்ல எடுத்து அவர் மூவ் ஆனாய் வந்துட்டாரு. ஸோ இவரோட ஸ்டோரியில இருந்து நம்மளுக்கு தெரியிற விஷயம் என்ன, முதல்ல வந்துட்டு யாரையுமே உருவ கேலி பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் யார் என்னதான் சொன்னாலும் நம்மளோட ஒரு ஃபோக்கஸ், நம்மளோட ஒரு சக்சஸ் அப்படின்ற கோல் நோக்கி நம்ம வந்துட்டு நகர்ந்துட்டே தான் இருக்கணும். ஏன்னா சொல்றவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இவரோட ஒரு கதையும் வந்துட்டு நம்ம இன்ஸ்பிரேஷனா வச்சு நம்மளோட லைஃப்லயும் சக்சஸ் ஆகலாம். ஸோ இன்னைக்கு யோகி பாபு அவர்கள் அவரோட பர்த்டேயை செலிப்ரேட் பண்றாங்க. எங்களோட ஃபைன் டைம் மீடியா சார்பா அவருக்கு பர்த்டே விஷயத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். யோகி பாபு அவர்கள் நடிச்ச எந்த படத்துல எந்த காமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் சந்தியா தாஸ்.